வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 12th பாலிட்டியிலேருந்து இந்திய அரசியலமைப்போட முகப்புரை என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி உருவானுச்சு, அது எல்லாமே நம்ம ஒரு முழு பாடமாகவே பார்த்துருக்கோம். ஸோ திரும்பவுமே அதே கான்செப்ட்ஸ் தான் திரும்பி ஒரு டைம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம், இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதோட சிறப்பு கூறுகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதை புரிஞ்சுக்க போகிறோம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மத்திய மாநில அரசுகளோட உறவுகள், அதுக்கப்புறம் அவசர நிலை, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்டோட நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு பொறுத்து தான் இருக்கும். அது ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு ஒரு அச்சாணி மாதிரிக்க. குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற ஒரு கட்டமைப்போடு தான் நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றினுச்சு. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கையை முதலாக அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் தோன்றியிருக்கு. அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டோட நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு அச்சாணி மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் அரசியலமைப்பு அவசியம் கொடுத்துருக்காங்க. அதை உருவாக்க மட்டும் பார்க்கலாம். 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ என்ன சொல்கிறாங்க, எந்த வருடம் 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இதை இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் கீழே தான் இந்த மாதிரி ஒரு சபையை உருவாக்குறாங்க. இந்த சபையில் மொத்தம் 292 மாகாண பிரதிநிதி இருக்காங்க. 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பாலச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. திரும்ப சொல்கிறேன், 292 மாகாண பிரதிநிதி, 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர் இருந்தார், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் இருந்தாங்க. மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. இந்த சபையோட தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ முதல் கூட்டம் நடந்த தேதி 1946 டிசம்பர் 9. இந்த சபையோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஒரு அரசியலமைப்பு கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே அவர் இறந்ததுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராகவும், ஹச்சி முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாள் நடந்திருக்கு. ஸோ இந்த கூட்டம் அப்போ 2473 திருத்தங்கள் முன்னாடி வச்சுருக்காங்க. 11 அமர்வாக 166 நாள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க. அதில் சிலதை முன்வைக்கப்பட்டது 2473, அதில் சிலதை மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதனால அவரை இந்திய அரசியலமைப்போட தந்தைன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் பொதுமக்கள், பத்திரிகை, மாகாண சட்டமன்றம், இவங்க நிறைய பேர் இதை விவாதித்தாங்க. கடைசியாக பார்க்கும்போது முகவுரையில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. 22 பாகம் இருந்திருக்கு, 395 ஆர்டிகிள் இருந்திருக்கு, 8 அட்டவணை இருந்திருக்கு.
இந்த 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால் இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது இதில் பாக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டுச்சு. ஒருத்தரோட கைப்பட எழுதப்பட்டிருக்கு. அவரோட பேர் என்னென்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய மொழியில் இத்தாலிய பாணியில் அவரோட கைப்பட எழுதப்பட்டிருக்கு. சரி, வேறு என்னென்னலாம் சிறப்பு கூறுகள் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகத்திலேயே எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்புகளை விடவும் ரொம்ப நீளமானது இந்திய அரசியலமைப்பு. இதில் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல நாடுகளோட அரசியலமைப்பில் தான் எடுத்திருக்காங்க. நெகிழாத்தன்மையுடையதாகவும் நெகிழும் தன்மையுடையதாகவும் இருக்குது. சிலதை வந்து மாற்றி அமைக்க முடியும், சில அடிப்படை கூறுகளை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்ற முடியாது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் வந்து ஏற்படுத்துது. அடுத்தது மத்தியில் மட்டுமன்றாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக ஆக்குது. சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. 18 வயது நிரம்பியவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது. யார் குடிமக்கள் யார் என்னன்னு பார்க்காம எல்லாருக்குமே சமமாக வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒற்றை குடியுரிமை கொடுக்குது. சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் இவங்களுக்கு சிறப்பு விதிகள் மூலமாக சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சுருக்காங்க. அடுத்தது முகவுரை. முகவுரை அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத குறிக்குது. என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்னென்னா அரசியலமைப்போட சுருக்கம்னு சொல்லலாம். இதை வந்து அரசியலமைப்போட திறவுகோல்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்கலாம். முகவுரை, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, இது மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலமைப்போட திறவுகோல் எதுன்னு கேட்டால் முகப்புரை தான், முகவுரை. 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்போட முகவுரை அமைஞ்சிருக்கு. எப்போ வந்து 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தோட அடிப்படையில் முகவுரை அமைஞ்சிருக்கு. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு 3 சொற்களை வந்து சேர்த்திருக்காங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 சொற்களை 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி சேர்த்துருக்காங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற ஒரு சொற்களோடு தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு முகவுரை சொல்லுது. அடுத்தது 1789 பிரெஞ்சு புரட்சி அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் முக்கியமான முழக்கங்களாக இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் இதற்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி, அதில் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முழக்கங்களாக இருந்துச்சு. இதையும் வந்து முகப்புரையில் சேர்த்துருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லேருந்து வந்தது. இதோட பொருள் என்னென்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறதான் பொருள். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை கொடுக்குது. இந்திய அரசியலமைப்போட பாகம் 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி சொல்லுது. திரும்ப சொல்கிறேன், சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லேருந்து வந்தது. இதுக்கு மீனிங் என்னென்னா நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமை அப்படிங்கிறது வந்து பாகம் 2ல் இருக்குது. சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. குடியுரிமை சட்டம் 1955.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் 1955 தான் இந்த குடியுரிமை சட்டம் வந்திருக்கு. இதில் வந்து குடியுரிமை எப்படி வாங்குறது, எப்படி வந்து குடியுரிமை இழக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கியிருக்காங்க. இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தால் 8 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்த குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வந்து கொடுத்துச்சு. ஆனால் 2003 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக இந்த உரிமையை வந்து நீக்கியிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை பெறுதல். ஸோ 1955 குடியுரிமையை வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு 5 வழிகளை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பிறப்பு, அடுத்தது வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு. இது மூலமாக குடியுரிமை வாங்கலாம். குடியுரிமை சட்டம் 1955 படி எதுலெல்லாம் குடியுரிமை வாங்கலாம்னா பிறப்பின் மூலமாக வாங்கலாம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்திய குடிமக்களாக தான் கருதப்படுவாங்க. அடுத்தது வம்சாவளி மூலமாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதற்கு அப்புறமோ வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தரோட தந்தை இந்திய குடிமகனாக இருக்கிறப்போ வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இல்லைனா அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தரோட தந்தை ஒருத்தரோட அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது வெளிநாட்டில் பிறந்தாலுமே வம்சாவளி மூலமாக அந்த பிறந்த குழந்தை வந்து இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். அடுத்தது பதிவின் மூலம் இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செஞ்சால் இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இயல்புரிமை மூலமாக என்ன சொல்கிறாங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கேயே வந்து ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இயல்புரிமை மூலமாக விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கலாம். அடுத்தது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் மற்ற நாடுகளை இந்தியாவோடு இணைக்கும் போது இந்திய அரசு அதை வந்து இணைய நாடுகள மக்களை அவங்களோட குடிமக்களாக அதுக்கப்புறம் மாறுறதுனால அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். அடுத்தது குடியுரிமை எப்படியெல்லாம் இழக்கலாம் அப்படின்னா சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல் அந்த மாதிரி 3 வழியில் வந்து குடியுரிமை இழக்கலாம். என்ன சொல்கிறாங்க, துரத்தல் அப்படின்னா தானாகவே வந்து எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொன்னால் துரத்தல். அடுத்தது முடிவுரை செய்தல் அப்படின்னா என்னென்னா வேறொரு நாட்டில் குடியுரிமை வாங்கும்போது தாமாகவே இந்திய குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் முடிவுரை செய்தல். அடுத்தது இழத்தல் அப்படின்னு பார்க்கும்போது இயல்புரை மூலமாக குடியுரிமை ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அதை மோசடி செஞ்சு குடியுரிமை வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது, இல்லைனா தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரின் நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு மத்திய அரசு நினச்சாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை நீக்கலாம். இந்த மாதிரி 3 வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம். அடுத்தது அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமையை பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகளை சொல்லுது. 12லிருந்து 35 வரைக்கும் உள்ள சட்ட பிரிவுகள் தான் அடிப்படை உரிமைகள் சொல்லுது. பார்ட் 2 வந்து குடியுரிமைன்னு பார்த்தோம். 5லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோம். 5லேருந்து 11 வரைக்கும் பார்த்தோம். 12லேருந்து பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள் வந்து ஆரம்பிக்குது. 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் ஆரம்பிக்குது. அரசியலமைப்பு உருவாக்குனவங்க இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாட்டோட அரசியலமைப்பு கான்செப்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. முதல்ல நம்மளோட இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்குனுச்சு. அதில் இப்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இந்த பார்ட் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமைகளை இந்தியாவோட மகாசாசனம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் திறவுகோல் அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா முகவுரைன்னு பார்த்தோம். அதே மாதிரி மகாசாசனம், இந்தியாவோட மகாசாசனம் எதுன்னு கேட்டால் அடிப்படை உரிமைகள் பார்ட் 3. அடுத்தது ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை இருக்குது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்தது சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறக்கு 6 அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் வைஸ் வந்து பார்க்கலாம். பிரிவு 14 என்ன சொல்லுது, ஒரு டைம் ரீட் பண்ணுற எல்லாத்தையுமே. பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம்,
மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பிரிவு 15. பிரிவு 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். திரும்ப படிக்கிறேன். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமன்னு சொல்லுது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யுது. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பு கொடுக்குது. 17 தீண்டாமை ஒழிக்கணும்னு சொல்லுது. 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சுதந்திர உரிமை. பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே பிரிவு 19. பிரிவு 20 என்ன சொல்லுது? குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை 20. அடுத்தது 21 என்ன சொல்லுது? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை 21. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு 22. திரும்ப படிக்கிறேன். பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆர்டிக்கிள் இருக்குது. பிரிவு 23 என்ன சொல்லுது? கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடுத்து 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது அப்படிங்கிறது 24. 23 கொத்தடிமை முறையை பேசுது. 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சமய சார்பு உரிமை. 25லேருந்து 28 வரைக்கும் சமய சார்பு உரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. பிரிவு 25 என்ன சொல்லுது? எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஏற்றுக்கலாம், ஃபாலோ பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம், எல்லாமே 25 கீழே பண்ணலாம். 26 என்ன சொல்லுது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்குது. 27 என்ன சொல்லுது? எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரத்தை 27 கொடுக்குது. 28 என்ன சொல்லுது? மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறுகின்ற வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உரிமை 28 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை உறுதி பண்ணுது. பிரிவு 30 என்ன பண்ணுதுன்னா, சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை கொடுத்துருக்கு. கல்வி கலாச்சார உரிமை 2 ஆர்டிக்கிள் 29, 30. 29 பார்க்கும்போது சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 பார்க்கும்போது சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிற ஒரு உரிமையை கொடுக்குது. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு உரிமையை வாங்கிக்கலாம். இதுதான் பிரிவு 32 சொல்லுது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளோட அடிப்படை உரிமைகள் கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் நீதிமன்றத்துக்கு போகலாம். மேலே என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே அவர் கிடைக்கல அப்படிங்கும்போது அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேட்க முடியும். அதை தான் 32 சொல்லுது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமையை நீக்கிட்டாங்க.
அதனால தான் 30க்கு அப்புறம் நம்ம 32 பார்க்குறோம், 31 காணலை. அதை வந்து நீக்கியாச்சு. இந்த 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நீக்கியிருக்காங்க. இதனால் இதை நீக்கிட்டு சொத்து உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு இதை ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 307 இதை ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. பகுதி 12 பிரிவு 300A கீழ் இது ஒரு சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. ஸோ பெரும் முதலாளிகளிலிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகளை பார்த்தோம். இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா 1215 இங்கிலாந்தோட மன்னர் முதலாம் ஜான் அப்படிங்கிறவர் வந்து உரிமைகள் பட்டயம் வெளியிட்டிருக்காரு. அதுதான் மகாசாசனம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு உரிமைகள் பட்டயத்தை தான் வந்து குடிமக்களோட அடிப்படை உரிமைகளோட தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருக்காரு. கேட்கலாம், இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் 32 தான் வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்போட இதயம் ஆன்மான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுனால உச்சநீதிமன்றம் இதை என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்போட பாதுகாவலன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. ஒரு 5 பேராணைகளை இது மூலமாக வெளியிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து இது வந்து காப்பாற்றுது. அடுத்தது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, மாண்டமஸ் அப்படின்னா ஒருத்தர் மனு கொடுக்குறவர் வந்து சட்ட உதவியோட தன்னோட மனு தொடர்பான வேலையை சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றிக்கலாம். சரி, ஒரு துறையிலேருந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு சட்டம் நீதிமன்றம் மூலமாக ஒரு ஹெல்ப்போடு அவங்க மனு மூலமாக அவங்களோட வேலையை அந்த பர்டிகுலர் துறையிலேருந்து நிறைவேற்றிக்க முடியும். இதுதான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது தடை உறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது வந்து ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுறதை தடுக்குது. தடை போடுறாங்க. என்னென்னா ஒரு கீழ் நீதிமன்றம் அவங்களோட என்ன விளிம்பு இருக்கோ எல்லை இருக்கோ அதை தாண்டி போகாமல் அது வந்து தடுக்குது. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுகின்ற ஆணை தான் ஆவண கேட்பு பேராணை. ஸோ உயர்நீதிமன்றம் தான் இந்த ஆணையை வந்து வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு ஆவணம் தேவைப்படுது, இது வந்து அவங்கள டைரெக்டாகவோ இல்லைனா பர்டிகுலர் அதிகாரிக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றங்களுக்கு போடுற ஆணை தான் வந்து ஆவண கேட்பு பேராணை. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஸோ என்ன தகுதியில் இந்த மாதிரி பண்ணுற சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை வந்து தடை செய்யுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தோம். அந்த அடிப்படை உரிமைகளை எப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுது. ஸோ 19னா என்ன பார்த்தோம், இது எல்லாமே அந்த 352 ஆர்டிக்கிள் வந்ததுலாம் கிடையாது. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, இது எல்லாமே கட்டாயிடும் பிரிவு ஆர்டிக்கிள் 352 அமலில் வந்துச்சுன்னா.
மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். இது மட்டும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் நினச்சாருன்னா அதையும் தடை பண்ணிடலாம். குடியரசுத் தலைவர் என்ன ஆணை போடுறாரோ அதை பார்லிமெண்ட்டில் கட்டாயம் அங்கீகரிக்கணும். ஆனால் எந்த சூழ்நிலையுமே குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20-21 கீழே வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது. 20-21 என்னென்னா குற்றங்கள் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு. இது 20-21 இந்த 2 ஆர்டிக்களையும் குடியரசுத் தலைவரால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிரிவு 4 சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் கட்டாயம் மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை உரிமைகள். ஆனால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஏன் எனக்கு கொடுக்கலலாம் கேட்க முடியாது. இது கவர்மெண்ட்டுக்கு அரசியலமைப்பு கொடுக்குற ஒரு இது. இந்த மாதிரியெல்லாம் உங்களோட அரசாங்கம் இருந்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு தான் வேணுமே தவிர இதை நீங்கள் போயிட்டு கேட்க முடியாது. 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இதே 3ஆக பிரித்து தான் இந்த ஆர்டிகல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் BR அம்பேத்கர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என BR அம்பேத்கர் எதை சொல்கிறாருன்னா DPSPயை தான் சொல்கிறாரு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை தான் சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 21A அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் திருத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இதை 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் பிரிவு 45 திருத்திட்டு 21A கீழே தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. இந்த திருத்தம் 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பொருந்தும். இது ஏற்கனவே DPSPயில் தான் இருந்திருக்கு. அதை அடிப்படை உரிமையாக மாற்றியிருக்காங்க இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து பெறப்பட்டுச்சு. அதே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அப்படிங்கிறது அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டிருக்கு. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை நீக்க முடியாது அடிப்படை உரிமைகளை. இதே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் மட்டும்தான், அறிவுரை மட்டும்தான். இதை நீதிமன்றத்தில் போய் கேட்க முடியும், இது நீதிமன்றத்தில் கேட்க முடியாது. இது சட்ட ஒப்புதல் இருக்குது, இது அரசியல் ஒப்புதல், தார்மீக ஒப்புதல்லாம் இருக்குது. இது நாட்டோட அரசியல் ஜனநாயகத்தை ஸ்ட்ராங்காக்குது. இது ஜனநாயகம் இன்னும் மேலே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இயற்கையான உரிமை. இது மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது முன்னாள் சோவியத் யூனியன் அரசியலமைப்போட தாக்கத்தால் சேர்க்கப்பட்டுச்சு. 1976 காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைச்சு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய்ச்சி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமைகளுக்காக ஆராயறதுக்காக அமைக்கப்பட்டது. 1976 காங்கிரஸ் தான் அமைச்சிருக்கு. அதன்படி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி பரிந்துரை கொடுத்துச்சு. அதன்படி 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடிமக்களோட பொறுப்பை சேர்த்தது. இதை அரசியலமைப்பு பகுதி 4A பிரிவு 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் சேர்த்துச்சு. ஸோ அரசியலமைப்போட பகுதி 4A ஒரு பகுதி புதிய பகுதியை சேர்ந்துச்சு. அந்த புதிய பகுதி 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் வச்சுருந்தது. 4A 51A இதில் என்ன சொல்லியிருக்காங்க, குடிமக்களோட 10 அடிப்படை கடமைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.
51 வந்து சொல்லுது. ஒரு டைம் படிக்கிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 2002 அறிமுகப்படுத்திய அடிப்படை கடமையை அறிமுகப்படுத்தியது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது வரையுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து அடிப்படை கடமைகள். ஒரு டைம் ரேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மத்திய மாநில உறவுகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதுக்கும் அல்லது இந்தியாவோட எந்த ஒரு பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. இந்தியா முழுக்க இயற்றலாம், இல்லை இந்தியாவோட ஏதோ ஒரு பகுதிக்கு எழுதலாம். இது இந்தியாவோட மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணையில் தான் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள அதிகார பகிர்வை வந்து கொடுத்துருக்காங்க. 7வது அட்டவணையில் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்க? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியலில் 97 இருக்குது. 97 பொருள்கள் இருக்குது. இந்த பொருள்களில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியலில் 66 இருக்குது. பொது பட்டியலில் 47 இருக்குது. ஸோ இதே வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து என்னென்னா மத்திய அரசு பட்டியலில் 100 துறை இருக்குது. மாநில அரசு பட்டியலில் 61 துறை இருக்குது. இரண்டுக்கும் பொதுவான பொது பட்டியலில் 52 துறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிருக்கு. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மாற்றிருக்காங்க. 5 துறையை பொது பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கும்போது கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம், இது எல்லாத்தையுமே வந்து பொது பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன். கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை இல்லாமல் பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம், இது எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. இது முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து முழுவதுமாக ஆராயறதுக்கு தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் ஒரு 3 பேர் இருக்கிற ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்கலான்னா, பொறுத்துகளை கொடுக்கலாம். மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் PV ராஜமன்னார் குழு தான் மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு. இது வந்து தமிழக அரசு தான் அமைச்சிருக்காங்க. 1969 அமைச்சிருக்காங்க. அடுத்தது நிதி உறவு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் தான் மத்திய மாநில அரசுகளோட நிதி சார்ந்த உறவுகளை நம்மளுக்கு சொல்லுது. சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293.
ஸோ நம்மளோட தமிழக அரசு அமைத்த குழு வந்து ராஜமன்னார் குழு. அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் 1983 சர்க்காரியா குழுவை அமைச்சிருக்காங்க. இதே இதுதான் மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை தெரிஞ்சுக்கணும் விசாரிக்கிறதுக்காக 1983 சர்க்காரியா குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் 247 பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்க. அதில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு வந்து செயல்படுத்தி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் 1990 மாநிலங்களுக்கு இடையில் குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது அலுவலக மொழி. அலுவலக மொழியில் பார்க்கும்போது பகுதி 17 அலுவலக மொழி பகுதி 17 343 351 வரையில் உள்ள சட்டப்பிரிவுகள் தான் அலுவலக மொழி பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 343 351 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் தான் அலுவலக மொழி பற்றி சொல்லுது. இது வந்து 4 தலைப்பில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து யூனியன் பிரதேச மொழி, வட்டார மொழி, நீதித்துறை மொழி, சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழி அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டில் மொழி கூட என்ன பண்ணுச்சு, 1955 நியமித்தாங்க. அவங்க அறிக்கையை வந்து 1956 அந்த அறிக்கையை வந்து முதலாவது மொழிக்குழு வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக தான் 1963 அலுவலக மொழி சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. என்ன பண்ணாங்க, ஹிந்தியோடு சேர்த்து ஆங்கிலமும் மத்திய அரசோட அலுவலக நோக்கத்துக்காகவும் இல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அந்த பயன்பாட்டை தொடரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 67 அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அலுவலக மொழியாக ஆங்கிலம் வந்து கால வரையறை இல்லாமல் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அடுத்தது தொடக்கத்தில் 14 மொழிகள் மட்டும்தான் இந்த அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004 இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்துறதுக்கு தீர்மானித்தாங்க. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை வாங்கியிருக்கு. 2004 தான் இந்த மாதிரி செம்மொழி அப்படிங்கிற கான்செப்டே வருது. அதில் வந்து 6 மொழி வந்து செம்மொழியாக இது வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் 2004, அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஸோ இந்த ஆர்டரில் வந்து செம்மொழி அந்தஸ்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு, அந்த ஸ்டேட் மொழிக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. இதை யார் வந்து கொண்டு வருவா, குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம். அவசர நிலையை அறிக்கலாம். எதுக்கு, போர் வந்துச்சு, இல்லை வெளிநாட்டவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, இல்லை ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி வந்து வருது, ரொம்ப ஆபத்து வருது, பயம் ஏற்படுது, இந்தியாவோட பாதுகாப்புக்கே ஒரு பயம் வருது அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் இந்த அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். இதை வந்து வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உள்நாட்டில் ஒரு ஆயுதமேந்திய கிளர்ச்சி வந்துச்சுன்னா அதை வந்து உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவசர நிலை வந்து ஒரு 3 வருஷம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 1962, 1971, 1975 இந்த 3 வருடங்களில் இந்த தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் வருது அப்படிங்கும்போது ஆளுநர் அறிக்கை கொடுத்தாரு அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து 356 கீழே அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை அப்படிங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் வந்து இங்கே சட்டமன்ற தேர்தலை நடத்துறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 வருஷத்தை தாண்டியும் வந்து கண்டினியூவாக கொண்டு போக முடியும். அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் இந்த அவசர நிலையை வந்து வச்சுக்க முடியும் ஒரு ஸ்டேட்டில். இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல எங்கன்னா பஞ்சாபில். அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை. நிதி சார்ந்த அவசர நிலைக்கான ஆர்டிக்கிள் வந்து 360. இந்த மாதிரி ஒரு அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. அப்படி ஒரு வேளை கொண்டு வந்தாங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாங்களுமே அவங்களோட ஊதியம், படி, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஊதியம் உட்பட குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு ஆணை போட்டாருன்னா அதை குறைச்சிடுவாங்க. அந்த ஆர்டிக்கல் 360 மட்டும் அமலுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுவாங்க.
அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்ல எதை குறிக்குதுன்னா ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும், இல்லை ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா சின்னதாக ஒரு மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ வழக்கமாக இந்த சொல் வந்து ஒரு நாட்டோட அரசியலமைப்பில் செய்யப்படுற ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மாற்றங்களை குறிப்பிடறதுக்கு பயன்படுத்தப்படுது. இது வந்து பகுதி 20ல் 368 சட்டப்பிரிவு தான் அரசியலமைப்பை எப்படி திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிற முறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 368ல் பகுதி 20ல் ஸோ எப்படியெல்லாம் வந்து திருத்தலாம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட அறுதி பெரும்பான்மை மூலமாக திருத்தப்படலாம், நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமாக திருத்தப்படலாம், நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மையோட பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதல் கிடைச்சதுன்னா திருத்தலாம். இந்த மாதிரி ஒரு 3 வழிகளில் வந்து திருத்தலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தம் வந்து சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பார்த்துருக்கோம். இதில் 42வது சட்ட திருத்தம் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கு அரசியலமைப்பில். அதனால் அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறிய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படி வந்து செயல்படுது அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஒரு தீர்மானம் பண்ணி MN வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையத்தை 2000 ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அரசோட பல்வேறு நிலை அவங்களுக்கு இடையில் என்னென்ன தொடர்பு எப்படி பங்களிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆராயறதுக்காக ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட MM பூஞ்சி தலைமையில் அப்போ இருக்கிற அரசு ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. 2000 என்ன சொல்லியிருக்காங்க, MN வெங்கடாசலையா அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2007 MM பூஞ்சி தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழே தான் அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இறையாண்மை மிக்க அப்படிங்கிறது முகவரியில் சொல்லியிருக்காங்க. சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டுச்சு. இதோட மீனிங் என்னென்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர். ஓகே, 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்போட இதயம் ஆன்மான்னு சொன்னது வந்து டாக்டர் BR அம்பேத்கர். சோவியத் யூனியன் அரசியலமைப்பில் இருந்து தான் அவங்களேருந்து எடுத்து தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம சேர்த்தோம். 2004 தான் செம்மொழிகளெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பகுதி 20ல் 368வது சட்டப்பிரிவு தான் அரசியலமைப்பை எப்படி சட்டத்திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாமே நடைமுறை எல்லாமே அதில் தான் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. ஸோ இதோட இந்த பாடம் முழுவதுமாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 10ஆம் வகுப்பு பாடம் முழுவதுமாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.